ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜ் மஞ்சூரியன் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எதுவுமே வேக வைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. அந்த கிளாத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அதாவது கோஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து கேரட் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா புழிஞ்சிங்கன்னா கேரட் ப்ளஸ் கோஸில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா கீழே இறங்கிடும். நல்லா புழியணும். அதுக்காக தான் ஒயிட் கிளாத் போட சொன்னவங்கள. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வேக வைக்காத வெஜிடபிள்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சையான காய்கறிகள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதோட சாரெல்லாம் போயிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடைக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். அடுத்து உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி நீங்கள் புழிஞ்சிட்டு அதில் இருக்க தண்ணியை மட்டும் வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்து மைதா மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி போடவே கூடாது. அப்படியே நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ இது சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிடலாம். எந்த அளவுக்கு சின்ன பாலாக உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, இல்லை ஒன் சைடு வெந்துடும். இப்போ நான் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து நான் கடாயை வச்சுக்க போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள் வடிகட்டி வச்சுருக்க வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1/2 மூடி அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு கிரேவி இறுகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா இறுகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பரட்டுங்க. அப்போ நல்லா அந்த மசாலாவும் இந்த பால்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஊறிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவில் சேர்த்து வறுத்துட்டே இருங்க. இப்போ நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. எல்லாமே வெஜிடபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவு எல்லாமே ஷார்ப்பாக போடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். டெக்கரேஷனுக்கு நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட வெஜ் மஞ்சூரியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.